வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மொசாட் மற்றும் ஐடிஎஃப் மூலம் இஸ்ரேல் கடந்த ஆண்டில் அதன் இரண்டு மிகவும் ஆபத்தான எதிரிகளான ஈரான் மற்றும் ஹெஸ்போலாவுக்கு கடும் சேதத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொன்றும் குறுகிய காலத்தில் சுமார் 10 நாட்களில் மிக விரைவாக நடத்தப்பட்டன. காசா போருக்கு கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று லெபனானில் இருந்து பொங்கி எழுந்து இஸ்ரேலில் தாக்குதல் நடத்திய ஹெஸ்போல்லா இஸ்ரேலுக்கு கடும் சேதத்தை ஏற்படுத்தும் என்று அதன் ஆதரவாளர்கள் நம்பினார்கள். இப்போது ஹெஸ்போல்லா பலமிழந்து முடங்கி போயுள்ளது. இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் இயக்குனர் டேவிட் பார்னியா சமன்பாட்டில் தனது பெரும் பங்களிப்பை அளித்து அதை எவ்வாறு முறியடித்தார்? செப்டம்பர் 2024 மொசாட் மிகவும் தனித்துவமான ஆண்டை தொடங்கியது. ஹெஸ்போல்லாவின் வெடிக்கும் பேஜர் அல்லது பீப்பர் தாக்குதல்களை நடத்துவதில் மொசாட்டின் நம்ப முடியாத திறமையினை பற்றி ஏராளமானவர்கள் இப்போது வரை ஆச்சரியப்படுகிறார்கள். அது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி ஹெஸ்போல்லாவை நிலைகுலைய செய்தது. ஆனால் அது நடந்து 10 நாட்களுக்கு பின்னர் ஹெஸ்போல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை கொன்றதில் மொசாட் உளவு அமைப்பின் தீர்க்கமான பங்கின் முழு அளவு இன்னமும் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. நஸ்ரல்லாவின் படுகொலைக்கு பின்னர் ஹெஸ்போல்லாவின் விரிவான தோல்வி விரைவில் வந்தது. அது முற்றிலும் உடனடியாக நடக்கவில்லை. 2 முதல் 4 வாரங்கள் கூடுதலாக எடுத்தது. ஹெஸ்போல்லா அமைப்பு சரிந்தவுடன் அது திடீரென்று மௌனமாக ஒதுங்க தொடங்கியது. ஹெஸ்போல்லாவை தோற்கடிப்பதில் முதல் அம்சம் மொசாட்டின் பீப்பல் நடவடிக்கை மற்றும் இது நஸ்ரல்லாவின் வாழ்க்கையின் கடைசி 10 நாட்களில் அவர் ஹெஸ்போல்லாவை எவ்வாறு நடத்தினார் என்பதுதான். அவை இரண்டும் ஹெஸ்போல்லாவை பெரிதும் பாதித்தது. நஸ்ரல்லாவை கொலை செய்ததில் நிறைய மறைக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருந்தன. மேலும் மனித உளவாளிகள் மற்றும் தொழில்நுட்பத்தின் கலவை மிக முக்கியமானது என்பதை அந்த தாக்குதல் காட்டியது. வெறும் தொழில்நுட்பத்தால் அதை செய்திருக்க முடியாது. நிச்சயமாக மனித உளவாளிகள் தேவை. அவர்கள் ஹெஸ்போல்லாவின் உள்வட்டத்தை அணுகக்கூடிய நபர்களாகவும் இருக்க வேண்டும். இருப்பினும் அந்த நடவடிக்கைகளின் முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. நாம் அறிந்தவரை ஹசன் நஸ்ரல்லா கொலையுடன் தொடர்புடைய தொழில்நுட்ப திறன்களை வளர்ப்பதற்கு மொசாட் குறைந்தது 3 ஆண்டுகளாக செயலில் இருந்தது. இதை மத்திய இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனங்கள் உட்பட வேறு யாராலும் செய்ய முடியாது. மொசாட்டுக்கு வெளியே நிச்சயமாக ஐடிஎஃப் யூனிட் 8200 தனித்துவமான தொழில்நுட்பமும் படுகொலையில் தீர்க்கமானதாக இருந்தது. ஆனால் மொசாட்டும் ஐடிஎஃப்பும் ஹெஸ்போல்லாவுக்கு எதிராக மட்டுமல்ல, பாம்பின் தலை என்று இஸ்ரேல் குறிப்பிடும் ஈரானுக்கு எதிராகவும் போட்டிகளில் மேலாதிக்கத்தை கைப்பற்றின. மொசாட் புதிய நிலைகளை அடைய தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாட்டு மேலாதிக்கத்தில் சேருவது அவசியம் என்பதை மொசாட்டின் தலைவர் பார்னியா உணர்ந்தார். சில நேரங்களில் களத்தில் மனித உளவாளிகள் இருந்தால் மட்டுமே இதை சாதிக்க முடியும். ஏனென்றால் தொழில்நுட்ப மேலாதிக்கம் மட்டுமே போதாது. மனித உளவாளிகள் மிக நுட்பமான உளவு தகவலை கொடுக்க முடியும். ஹெஸ்போல்லாவின் பேஜர் வெடிப்பு செயற்பாட்டை பார்னியா ஒரு பயனுள்ள ஆனால் ஒற்றை பயன்பாட்டு உக்தியாக கருதுகிறார். ஒற்றை பயன்பாட்டு உக்தி என்றால் அதை இனி செய்ய முடியாது. ஒரு அற்புதமான தொழில்நுட்ப திறன் உருவாக்கப்பட்டது. ஆனால் அது உங்கள் ஆய்வகத்தில் இருந்தால் அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து நீங்கள் எதையும் செய்ய முடியாது. இஸ்ரேல் அதை ஹெஸ்போல்லாவிடம் கொண்டு செல்ல வேண்டி இருந்தது. அவர்கள் அதை விருப்பத்துடன் எந்த சந்தேகமும் இன்றி பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் அது ஹெஸ்போல்லா மீதான நாச வேலைக்காக என்பதை கண்டுபிடிக்காமல் இருக்கவும் வேண்டும். அதை மொசாட் செய்தது. 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மொசாட்டின் தலைவராக முதலில் பொறுப்பேற்ற போது டேவிட் பார்னியா புது கட்டமைப்புகளை உருவாக்கவும் பழையவற்றை மாற்றவும் முற்றிலும் புதிய பிரிவுகளை உருவாக்கவும் சீர்திருத்தங்களை செயற்படுத்தவும் தொடங்கினார். மொசாட் அதன் ஒப்பீட்டு நன்மைகளை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய பகுதிகளில் அவர் கவனம் செலுத்தினார். ஈரானில் மொசாட் எப்போது பெரிய நடவடிக்கைகளை நடத்தும் என்பது யாருக்கும் தெரியாது. ஜூன் 13ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே யாருக்கும் தெரியாது. ஆனால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான உளவாளிகளுடன் ஈரான் முழுவதும் ஒரே நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகளுக்கு மொசாட்டை எப்போதும் தயாராக வைத்திருந்ததே இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் இயக்குனர் டேவிட் பார்னியாவின் வெற்றி. பார்னியா நூற்றுக்கணக்கான மொசாட் உளவாளிகளை அல்லது உளவாளிகளால் நடத்தப்படும் தனிநபர்களை ஈரானில் உள்ள நடவடிக்கைகளுக்கு ஒரே நேரத்தில் அனுப்பினார். பல்வேறு உளவுத்துறை குழுக்கள் அனைத்தும் ஒன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டன. உண்மையான இஸ்ரேலிய மொசாட் உளவாளிகளை தவிர மதகுரு அயத்துல்லாக்களின் ஆட்சிக்கு எதிராக செயல்பட உள்ளூர் அதிருப்தி ஈரானிய நபர்களை ஆட்சேர்ப்பு செய்வதிலும் பயிற்சி அளிப்பதிலும் மொசாட் புதிய உச்சங்களை எட்டியது. ஒவ்வொரு துணைக்குழுவுக்கும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட பணித்தொகுப்புகள் இருந்தன. மேலும் ஈரானை பொறுத்தவரை 3 ஆண்டுகளாக உயர்ந்த அளவிலான உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் கண்காணிப்பை மொசாட் நடத்தியது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திய பல சிறப்பு ரகசிய நடவடிக்கைகள் மொசாட்டால் செய்யப்பட்டன. குறிப்பிட்ட நபர்களை பின்தொடர ஏராளமான புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. மொசாட் தலைவர் பார்னியாவின் சகாப்தத்திற்கு முன்பு மொசாட் குறைந்த எண்ணிக்கையிலான பெரிய செயலில் தாக்குதல் நடவடிக்கைகளை கொண்டிருந்தது. அவை எப்போதும் போதுமான மனித உளவாளிகளை கொண்டிருக்கவில்லை. மொசாட் ஒரே நேரத்தில் 1 முதல் 1.5 பெரிய அளவிலான தாக்குதல்களை செய்ய முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் 2 பெரிய அளவிலான தாக்குதல்களை செய்ய முடியாது. அதை மாற்ற முயற்சிக்கின்றார் மொசாட்டின் தலைவர் பார்னியா. கடைசியாக ஈரானில் மொசாட்டில் நடத்திய ஆபரேஷனில் நூற்றுக்கணக்கான மொசாட் உளவாளிகள் ஈரானுக்கு உள்ளேயும் வெளியேயும் பல தாக்குதல் மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகளில் ஒரே நேரத்தில் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. ஈரானில் மேலும் புதிய உளவாளிகளை விரைவாக நியமிக்க அதன் திறன் இருந்தது.
அதனால் செயற்கை நுண்ணறிவு மற்றும் சைபர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. மேலும் அவர்களின் திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் அவர்களின் அதிக திறன் கொண்டவர்களாக்கும் வரை தூரத்தில் இருந்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் புதிய வழிகள் உள்ளன என்று கூறப்படுகிறது. மொசாட்டுக்காக உளவாளிகளாக ஆக்கப்படும் நபர்களுக்கு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளிலேயே பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. ஈரானில் இருந்து மொசாட் உளவாளிகள் குறிவைத்தது முதலில் அதிக அளவிலான ரேடார் தளங்கள், அதற்கு பின்னர் ஈரானில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள். இவைதான் இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானுக்குள் அதிக சேதத்தை ஏற்படுத்தியது.